ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைவ். நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் டெக்கார் பீஸ் வந்து நம்ம டிமார்ட்டில் 49க்கு வாங்கினோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான டெக்கார் பீஸ் தான் அது. டக்குன்னு தலைவாசலில் கட்டுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக யூஸ் ஆச்சு. எப்பயுமே பூஜை செய்யும்போது தலைவாச கதவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை. ஏன்னா மகாலட்சுமி அந்த வழியாக தான் வருவாங்களாம். ஸோ நம்ம நல்லா வெல்கம் பண்ணணுமா மகாலட்சுமியை. இப்போது கிருஷ்ணர் பாதம் போடுறதுக்கு நான் பச்சரிசியை ஊற வைக்காமல் பச்சரிசி மாவையே எடுத்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கலந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து நம்மளுக்கு டக்குன்னு ரெடி ஆகிற ரெசிபி தான். இதுக்கு வந்து போட்டு அரைச்சி இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை ஆட் பண்ணுறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தான மாவு மாதிரி வந்துடும். நம்ம எப்பயும் போல் பச்சரிசியை ஊற வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா கூட அது வந்து ஒழுங்காக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கால் வராது. இந்த பச்சரிசி மாவு யூஸ் பண்ணி செஞ்சோம்னா நல்லா பர்ஃபெக்டாகவே வரும். நீ உன் குட்டி காலை வைங்க. மிக்ஸ்டிங்களா இங்கே வைங்க, இங்கே வைங்க. பாப்பா வை. இங்கே 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 வைங்க, இங்கே வைங்க. சூப்பர் குட்டிமா. ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கிறீங்களா? இங்கே வைங்க, இங்கே வைங்க. சூப்பர். அடுத்து அந்த கால். பட்டுக்குட்டிக்கு கொஞ்ச நேரத்துலேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா இந்த சைடு வைங்க அந்த சைடு வைக்கணும் என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டா. எதுக்கு வைக்கிறோம் ஏன் வைக்கிறோன்னு கொஷின் வேறு கேட்க ஆரம்பிச்சாச்சு. இங்கிட்டு அடுத்து சாமி செல்ஃபை பார்த்து வரணும். இப்போ வைங்க, இப்போ வைங்க. எங்கே இருக்குது ரைட் லெக்கு? இந்தா இருக்குது, அது லெஃப்ட் லெக்கு. ரைட் லெக் எழுங்க. இப்போ இங்கே வைங்க, இங்கே வைங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து இங்கே வாங்க, உனக்கு இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. அடுத்து இப்போ லெஃப்ட் லெக் வைங்க, இந்த லெஃப்ட் லெக் வைங்க. அவருக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை கிருஷ்ணாவுக்கு. பர்த்டே ஆமாம், அவங்க அம்மா கூட வருவார். நம்ம வீட்டுக்கு வந்து கேக் வெட்ட வரேன் இருக்காரு. வருவார். யார் காலனோடனே கிருஷ்ணர் காலனோடனே இது எப்போ வருவார், அவர் இப்போ வருவாருன்னு அவருக்கு அதே மைண்ட் செட் ஃபுல்லாக போயிடுச்சு. இது பாப்பா கால் வச்சுட்டு மிச்ச கால் வந்து நம்மளே வைப்போம்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே பட்டுக்குட்டி அம்மா நானும் ட்ரா பண்ணுறேன், இது கிருஷ்ணா ஃபேஸு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டா. நோ பட்டுக்குட்டி சாப்பிட்றதுல விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு வாங்கி வச்சுட்டு அவளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அம்மாவுக்கு தொடச்சி தாக்கானி அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மான்னு சொல்லி அவ்வளோ செய்ய ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப அழகாக கிருஷ்ணரோட காலை குட்டி குட்டியாக சூப்பராக பிரிண்டிங் மெத்தடில் நாங்கள் போட்டோம். நம்ம இதில் ட்ரா பண்ணி போடுறதோட குட்டியாக ப்ரெஸ் பண்ணி போடுற மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அஞ்சனா குட்டி நாங்கள் இங்கிட்ட தூக்கி வச்சிட்டு இருக்கக்குள்ள பட்டுக்குட்டி இப்போ சின்ன சின்னதாக உதிரி கிடக்கிறத ஃபுல்லாக எடுத்து அவளே அடுக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன பட்டுக்குட்டி செய்கிற? நாங்கள் வைக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விளாண்டுட்டு இருக்கியாக்கும். எங்கேருந்து எடுக்கிற? கிருஷ்ணா அப்போ நல்லதாக இருப்பாராக்கும். அதாவது அவளும் டிசைன் வைக்கிறாளாம். கிருஷ்ணா நேரம் சந்தோஷப்படுவாராம், ஒன்றும் சொல்ல மாட்டாருன்றக்காக அப்படி செஞ்சிட்டு இருந்தா. நாங்கள் எனாமல் கோட்டிங் கொடுத்த கிருஷ்ணாவை சூப்பராக ஒரு குட்டி தட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல் சாமி கும்பிடுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்ய வேண்டியதான். இந்த பெரிய விளக்க சும்மா வச்சு சாமி கும்பிடுறதுக்கு எடுத்ததெல்லாம் வைப்போன்னு பார்த்தோம். பட்டுக்குட்டி பிறத்துக்கு எதுவும் தொட்டுருவான்னு சொல்லிட்டு அதில் ஃப்ளவர்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறக்கு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். பட்டுக்குட்டியும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நான் அடுக்கி தரேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொன்றா அடுக்கி கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு.
நெக்ஸ்ட்டு நம்ம விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா நானும் வைப்பேன்னு சொன்னா. சரி அம்மா மஞ்சள் வைக்கிறேன், நீ குங்குமமாக வச்சுக்கிட்டே வா பார்ப்போன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பிறகு நெக்ஸ்ட்டு விளக்கில் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறக்கு அம்மா அதுவும் நான் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட்டுக்குட்டி. எனக்கு பட்டுக்குட்டிக்கு இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போர் அடிக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா என் கூட. நாங்கள் இப்படிலாம் பண்ணும்போது வந்து பட்டுக்குட்டியும் ஏதோ சாமியெல்லாம் கும்பிட்டு பூ தருவாங்க, பிரசாதம் தருவாங்கன்னு கதை சொல்லிகிட்டு இருந்தா. எப்படி பட்டுக்குட்டி முடிக்கு கொஞ்சோண்டு பூ வைப்போன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கழட்டி கையில் கொடுத்தாச்சு. அவல் வச்சு ஒரு அப்பம் செய்வோம்னு சொல்லிட்டு அப்பம் செய்ய ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. சிவப்பு அவல் 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, நாட்டு சக்கரை 1 கப்பு எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுக்கணும். ஏன்னா நம்ம பால் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நல்லா திக்கான மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பணியார மாவும் சுட்டுக்கலாம். இதை சிவப்பு அவல் வச்சு தான் செய்யணும்னு இல்லை, நார்மலாக பாப்பாவுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவில் இது மாதிரி பண்ணி கொடுப்பேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்பம் குக் பண்ணதே இல்லை, சரி அப்பம் செய்வோம் சொல்லிட்டு தான் இந்த வட்டம் அப்பம் ட்ரை பண்ணேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் அப்பம் குக் பண்ணேன். ரொம்ப சூப்பராக செம்ம ஸ்மூத்தாகவும் வந்துச்சு. இதில் நல்லா நெய் ஆட் பண்ணி செய்வோம், நெய் அப்பம் செய்வோம்னு சொல்லிட்டு நல்லா கீ ஆட் பண்ணியாச்சு. நல்லா கீ எல்லாம் நல்லா காஞ்சி ரெடியான பிறகு நம்ம இதில் வந்து மாவை ஆட் பண்ணி ஊற்றிட வேண்டியதான். இதை நம்ம நார்மல் ஆயிலில் கூட செய்யலாம். நான் நெய்யில் செஞ்சால் சாமிக்கு நல்லாயிருக்கும், கிருஷ்ணருக்கு நெய்யெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நெய்யில் ட்ரை பண்ணேன். அப்பம் வந்து நல்லா வெந்து கீழே ரெடி ஆனோடனே அப்படியே பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். உப்பி வந்துச்சுனாலே நம்ம திருப்பி போடுறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இதில் கரெக்டான பாலும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அளந்து ஊற்றுனா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நெய் குடிச்சிட்டு உப்பியும் வராது. நீங்கள் அந்த மாவோட பக்குவத்தை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நெய் அப்பம் எங்கள் வீட்டில் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இதே ரெசிபியில் நான் பாப்பாவுக்கு என்ன பண்ணுவேன்னா, சத்து மாவு தோசை வந்து கோதுமை மாவில் வாழைப்பழமாக ஆட் பண்ணி சத்து மாவு தோசை பேன் கேக்குன்ற மாதிரி கொடுப்பேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். நான் அதை பட்டுக்குட்டிக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடுவேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட சூப்பராக இருக்கும். அது வந்து எண்ணெயில் நெய் நல்லா கொதித்த பிறகு ஊற்றுங்க, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நல்லா உப்பி வரக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்து பண்ணிட்டோம்னா சூப்பராக அப்பம் ரெடி ஆயிடுது. கிருஷ்ணருக்கு ஸ்வீட் பிரசாதம் ரெடி ஆயாச்சு. நம்ம அப்பமும் சூப்பராக ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். நான் எல்லாமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் செஞ்சு வச்சு ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட்டு காலையில் மாவு அரைக்கும் போது கொஞ்சோண்டு உளுந்த மாவு மட்டும் எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அதில் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சரிசி மாவு, உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. உளுந்த வடையும் கரெக்டாக 3 வர மாதிரி தான் போட்டிருந்தேன். பாப்பா வந்து பச்சை மிளகா சாப்பிட்டா உரைப்பாக இருக்குன்னு சொல்லுவான்ட்டு பச்சை மிளகா கூட இதில் ஆட் பண்ணவே இல்லை. சிம்பிளாக வெங்காயம், உப்பு மட்டும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உளுந்த வடைக்கு தண்ணியே ஊற்றாமல் ஆட்டினாலே போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக செமையாக வந்துடும். எண்ணெயே குடிக்காது, செம ஸ்மூத்தாகவும் வரும். உளுந்த வடை சுடுறதுக்கு நெய் 1/2 ஸ்பூனும் மிச்சத்துக்கு ரிமைனிங்க்கு எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா தண்ணியை தொட்டுட்டு நம்ம மாவை நல்லா உருண்டை பிடிச்சி அதில் ஹோல் போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம கையில் வடை மாவு வந்து ஒட்டவே கூடாது, அதுதான் உளுந்த வடையோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு உளுந்த வடை மொறுன்னு கிறிஸ்பியாக செமையாக வரும். ஸோ நம்ம உளுந்த வடை போடும்போது எப்போயுமே பக்கத்துலேயே தண்ணியை வச்சுட்டு போட்டோம்னா சூப்பராக வந்துடும். நிறைய பேர் வாழை இலை யூஸ் பண்ணி கூட போடுவாங்க, எனக்கு தண்ணி வச்சு யூஸ் பண்ணியே பழகிட்டேன். 3 வடை போடுறதுனால கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி தான் வடை போட்டுட்ருக்கேன். ரொம்ப கருக்காமல் பக்கத்துலேயே இருந்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆனோடனே நம்ம திருப்பி போட்டு செமையாக பக்குவமாக எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம பச்சரிசி மாவு போட்டதும் நம்ம வடைக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கொடுக்கும். பச்சரிசி மாவையும் நிறையா போட்டுறக்கூடாது, பிறகு நம்ம வடை கல் மாதிரி ஆயிரும். உளுந்த வடை நல்லா செவந்து சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம உளுந்த வடை சூப்பராக செவந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெத்தலை கொடியிலேருந்தே சாமிக்கு வெத்தலையெல்லாம் வைக்க எடுத்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம சாமி கும்பிட்றக்கு எல்லாமே செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரசாதம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகியாச்சு.
இங்கிட்டு நான் குக் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் பட்டுக்குட்டி ஒரு குட்டி தூக்கமே தூங்கி எழுந்துச்சாச்சு. ஓகே, அவள் தூங்கி எழுந்தோடனே பிரிஸ்காக சாமி கும்பிட ரெடி ஆயாச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி ஃபுல் டே ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சாமி கும்பிட்டோம். பட்டுக்குட்டி விளக்கேற்றுறதுலேருந்து இது என்ன பண்ணுறீங்கன்னு நிறையா கொஷின்ஸாக கேட்டுட்ருப்பா. நானும் காட்டுறேம்மா பத்தி எல்லாம் அப்படின்னோடனே பாப்பா கூட சேர்ந்து தான் பத்தி கூட காட்டுவேன். இப்போ தான் நம்ம குட்டீஸும் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு பழகுவாங்க. அதுக்காக தான் அவளை இப்போ இருந்தே அவளுக்கு என்ன பண்ணுறோன்னு காமிக்கிறதுக்கு கூட இருந்து செய்வோம். இப்படி செய்யும் போது தான் நான் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா கூடயே பெல்லெல்லாம் அடிச்சுட்டு நானும் எங்கள் அம்மா கூட சாமி கும்பிட்றதுலாம் ஞாபகம் வரும். இப்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் பட்டுக்குட்டி நானும் சேர்ந்து எங்கள் அம்மா பின்னாடியே சாமி கும்பிட்டுக்கிட்டே வருவோம். தீபாவளிலாம் காட்டும் போது பட்டுக்குட்டி செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். இதுதான் நம்ம என்ன செய்கிறோமோ கிட்ஸுக்கு, அதுதான் நம்ம கிட்ஸும் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக செய்வாங்க. நான் அழகாக தொட்டு வச்சோடனே அவளும் நம்மளுக்கு தொட்டெல்லாம் வச்சு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவா. பட்டுக்குட்டிக்கு சாமி கும்பிட்டு முடிக்கிறக்குள்ளே எனக்கு ஆப்பிள் வேணும்னு சொல்லி ஆப்பிள் அங்கேருந்து எடுத்தாச்சு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்லேருந்து. இப்போது அது பரவாயில்ல. போன வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கெலாம் குட்டிக்கனி வந்து நல்லா உட்காந்து முதலே எடுத்து பொறி கொலக்கட்டை எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சாமியே கும்பிடலை. இப்போ யார் சாமி கும்பிட்ட பிறகு எடுத்தாலே அதளவு பெரியசாகிட்டான்னு ஹாப்பியாக இருந்துச்சு. கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய், நெய், தயிர் எல்லாமே ரொம்ப சூப்பராக பரிமாறியாச்சு. நெக்ஸ்ட்டு பிரசாதுக்கு வச்சது எல்லாத்தையுமே நாங்கள் லெஸ்ஸி பண்ணி அதில் வந்து கிரேப்ஸ் லெஸ்ஸி பண்ணி குடிச்சிட்டோம். பாப்பாவுக்கு அதனால் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவோம். நாங்கள் நிறையா சாப்பிடாதனால தான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னப்பா ராதே கிருஷ்ணாவா? பட்டுக்குட்டி ராதை வேஷம் போட்டிருந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், மறக்காம செக் பண்ணுங்க. Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata bye.